விழி 16. கோவிலில் இருந்து வெளியே வந்த ஆதர்ஷ் தன்வி இருவரும் காரில் ஏறிக்கொண்டனர். தன்வி திடீரென்று தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தில் தடுமாறி இருந்தவள் ஆதர்ஷின் முகத்தை பார்க்க தயங்கி சாலையை வெறித்தபடியே இருக்க அவள் திரும்பி தன்னை பார்க்க போவதில்லை என்று புரிந்து கொண்ட ஆதர்ஷ் தன்வி என்று ஆசை குரலில் அழைத்தான். பல வருடங்களாக கேட்டு பழகிய குரல்தான். ஆனால் இன்று ஏனோ அவன் வாய்மொழியில் தன் பெயரை கேட்டவள் காதில் அவன் குரல் தேனாய் தித்தித்தது. தனக்குள் ஏன் இந்த திடீர் மாற்றம் என்று அவளுக்கே தெரியவில்லை. சில மாதங்களாக அவனை பிரிந்திருந்ததால் ஒருவேளை இப்படியெல்லாம் விசித்திரமான உணர்வுகள் தோன்றுகிறதோ என்று எண்ணிக்கொண்டவள் அவனை திரும்பி பார்க்காமல் என்று மட்டும் சொன்னாள். அதை பார்த்து என்று சலிப்பாக இரு பக்கமும் தலையாட்டியவன் திரும்பி என்ன பாரடி என்றான் கட்டாய குரலில். அவன் குரல் மாற்றத்தை உணர்ந்த தன்வி மெல்ல திரும்பி அவன் முகத்தை பார்த்தாள். ஒரு வாரமா விரதம் இருந்தியா என்று அவள் கண்களை பார்த்து கேட்டான். அவன் கண்களை நேருக்கு நேர் பார்க்க தயங்கியவள் தலையை குனிந்தபடியே என்றாள். எதுக்கு என்றான் அவன். கோயிலதான் அர்ச்சகர் சொன்னாரே உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா. சரி, நேரம் சரியில்லாதது எனக்கு தானே, உனக்கு இல்லையே, அப்புறம் எதுக்கடி நீ விரதம் இருந்த என்று கேட்க அவளுக்கு அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. எச்சிலை கூட்டி விழுங்கியபடி அர்ச்சகர் பரிகாரம் பண்ணணும் தான் சொன்னாரு, நீங்க பண்ணணும்னு சொல்லல. உங்களுக்கு தான் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லையே, அதான் நானே செஞ்சேன் என்றவளை பார்க்க பார்க்க அவன் இதயம் அதன் பாதையை விட்டு நழுவுவது போல் இருந்தது அவனுக்கு. அவள் முகத்தை பார்த்தபடியே மூச்சை இழுத்து மேலே பார்த்து ஊதியவன், சரி, எனக்காக பரிகாரம் பண்ணது நீதானே, அப்ப இந்த கயிறு கட்ட வேண்டியவனும் நீதான், இந்தா கையில கட்டிவிடு என்று கொஞ்ச நேரம் முன் கோவிலில் அர்ச்சகர் கொடுத்த கயிறை அவன் முன்னிட்ட அவனை அதிசயமாக பார்த்தாள் தன்வி. ஓய், என்ன என் முகத்தையே பார்த்துட்டு இருக்க? நான் சொன்னது காதுல கேட்கல? இத கையில கட்டி விடுன்னு சொன்ன என்றான் சிரித்து கொண்டே. அதை கேட்டவள் கண்கள் அகலமாக விரிந்து கொள்ள, நிஜமாவா என்று நம்ப முடியாமல் கேட்டாள் தன்வி. நிஜமாதாண்டி சொல்றேன், கட்டிவிடு என்றான் அவன் அதே புன்னகையுடன். உங்களுக்கு தான் இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லையே, இதுவரை நீங்க ஒருத்தரும் கூட இந்த மாதிரி கயிறெல்லாம் கட்டுனதே இல்லையே, இன்னைக்கு மட்டும் என்ன ஆச்சு உங்களுக்கு என்று மூச்சு விடாமல் பேசியவளை சிறு புன்னகையோடு பார்த்த ஆதர்ஷின் மனம் வெகு நாள் கழித்து இன்று தன்னிடம் இவ்வளவு இயல்பாக அவள் பேசியதை நினைத்து நிறைந்து போனது. அந்த மன நிறைவுடனேயே அவள் முகம் பார்த்தவன், இப்பவும் இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லதான், பட் உனக்காக இதை நான் செய்யறேன் என்றவன் வார்த்தையில் ஒரு கணம் மனம் நெகிழ்ந்தவள் அடுத்த கணமே தன்னை சுதாரித்துக் கொண்டு அவன் கையில் இருந்த கயிறை வாங்கி அவன் கை மணிக்கட்டில் கட்டி 3 முடிச்சு போட்டு விட்டாள். அதை பார்த்தவன், நான் தாண்டி உனக்கு தாலி கட்டி 3 முடிச்சு போடணும், ஆனா இங்க நீ எனக்கு 3 முடிச்சு போட்டிருக்க. உன்னை நம்பி கையை கொடுத்திருக்கேன், இனிமே நீதான் காலம் பூரா என்ன கண் கலங்காம வச்சு பாத்துக்கணும், என்ன ஓகேவா என்று ஒற்றை புருவம் உயர்த்தி குறிஞ்சிருப்போடு கேட்க முதலில் அவன் சொன்னதின் அர்த்தம் விளங்காமல் மழங்க மழங்க முழித்தவள். பின் அவன் சொன்னது புரிந்ததும் அவளது கண்ணங்கள் சிவந்துவிட, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகலாம், தாத்தா காத்திருப்பார் என்றவள் கவனிக்கவில்லை. காலம் முழுதும் என் வாழ்க்கை உன்னோடதான் என்று மனதில் இருந்து அவன் சொன்னதை. இருவருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு, பாசம், அளவு கடந்த நம்பிக்கை எல்லாம் இருந்தது. ஆனால் காதல் என்ற ஒன்று மட்டும் வார்த்தை அளவில் கூட இருவருக்கும் இடையே வந்ததில்லை. இனி இல்லறம் என்னும் பயணத்தில் அடி எடுத்து வைக்கும் இவர்கள் இருவருக்குள் காதல் வருமா? இங்கு வீட்டில் ஆதர்ஷ் தன்வி இருவரையும் எதிர்பார்த்து காத்திருந்தால் வீரராகவன். வீட்டு வாசலில் கார் சத்தம் கேட்டது. அவருக்கு உள்ளுக்குள் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. மனதில், கடவுளே, தன்வியும் ஆதர்ஷனும் விரும்பி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும் கடவுளே, நீதான் அவங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பிடித்து வர வைக்கணும், கல்யாணத்துக்கு பிறகு 2 பேரும் சந்தோஷமா வாழணும் என்று மனதார வேண்டிக் கொள்ள அவரின் வேண்டுதலை அந்த கடவுள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். வீட்டுக்குள் வந்த ஆதர்ஷ் தன்வியை வீரராகவன் ஆர்வமாக பார்க்க அவரை பார்த்து மென்மையாக சிரித்த ஆதர்ஷ், தாத்தா சீக்கிரமா ஒரு பார்ட்டி மாதிரி ஏற்பாடு செஞ்சு நமக்கு தெரிஞ்ச எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க, அதுல எனக்கும் தன்விக்கும் கூடிய சீக்கிரம் மேரேஜ்னு அனௌன்ஸ் பண்ணுங்க,
மேரேஜ் டேட் அப்புறம் பேசி முடிவு பண்ணிக்கலாம் என்றவன் திரும்பி தன்வியை பார்த்து, என்னடி உனக்கு ஓகே தானே என்று குறும்பாக கேட்க அவளும் தலை குனிந்தபடி சரி என்பதை போல் தலையை மட்டும் ஆட்டினாள். அவளுக்கு ஓகேவா தாத்தா? சோ சீக்கிரமே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செய்யணும் என்றவன் ஒரு கணம் நிறுத்தி, தாத்தா இப்பதான் நினைவு வருது, வர ஃப்ரைடே உங்க பர்த்டே வருதுல்ல, பேசாம அதை சொல்லி எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு அன்னைக்கே மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா என்ன என்று கேட்டான். என்ன ஆதர்ஷ் இது, உனக்கு தான் தெரியும்ல நான் பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்றது இல்லைன்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பேசாம உனக்கும் தன்விக்கும் என்கேஜ்மெண்ட்னு சொல்லி எல்லாரையும் இன்வைட் பண்ண என்றார் வீரராகவன். நோ தாத்தா, இதுவரை நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணது இல்லதான், ஆனா அதுக்காக பண்ணவே கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே. அதோட இந்த பர்த்டேவோட உங்களுக்கு 80 வயசு ஆகுது, அதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் என்று உறுதியாக சொல்ல வீரராகவன் ஏதோ சொல்ல வாயெடுக்க அவரை பார்த்து கை காட்டி தடுத்தவன், பேசாதீங்க, நான் சொன்னதுதான். உங்க பர்த்டே அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி எங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கும், இது ஃபைனல் என்றவன் சிரித்தபடியே அங்கிருந்து சென்று விட்டான். பாரு தன்வி, இவன் பண்றது நீயாவது அவனுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைமா என்று பேத்தியிடம் உதவி கேட்க அவளுக்கோ ஆதர்ஷன் முடிவில் அத்தனை சந்தோஷம். அதை எப்படி அவள் வேண்டாம் என்று சொல்வாள்? சாரி தாத்தா, இதில் என்னால ஒன்னும் செய்ய முடியாது. பிகாஸ் பாஸ் எடுத்த முடிவு எனக்கு பிடிச்சிருக்கு. சோ நோ காம்ப்ரமைஸ். உங்க பர்த்டேவை செம்மையா செலிப்ரேட் பண்ண போறோம் என்றபடி அவளும் சென்றுவிட இப்போது வீரராகவன் தான் முழித்துக் கொண்டிருந்தார். அன்றைய நாள் திருமண முடிவான சந்தோஷத்தில் வேகமாக நகர இரவும் வந்துவிட்டது. தன்வி இரவு உணவை தயார் செய்துவிட்டு ஆதர்ஷனை சாப்பிட அழைக்க சமையல் அறையிலிருந்து ஆதர்ஷன் அறைக்கு செல்ல அந்த அறையோ வெறுமையாக இருந்தது. எங்கு போனார் இவரு என்று தனக்குள் பேசியபடியே அந்த அறையை விட்டு வெளியே வந்தவள் அங்கு தன்வியின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு படியேறி வந்து கொண்டிருந்த ஆதர்ஷன் மற்றும் வேலையால் கமலாவை பார்த்து அதிர்ந்தாள். என்ன பண்றீங்க சார்? எதுக்கு என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வரீங்க என்று இமைக்குட்டி பதட்டமாக கேட்டவளை பார்த்து நக்கலாக சிரித்தவன், வேண்டுதல் என்றவன், தள்ளுடி என்று அவள் தோளை பிடித்து தள்ளிவிட்டவன் பொருட்களோடு மேலே ஏறி பின்னால் வந்த கமலாவோ தன்வி மீண்டும் இந்த வீட்டிற்குள் வந்துவிட்டாள் என்ற மகிழ்ச்சியோடு அவள் பொருட்களை எடுத்துக்கொண்டு தன்வியை பார்த்து சிரித்தபடி ஆதர்ஷன் பின்னால் சென்றார். அவர்கள் பின்னாடியே சென்ற தன்விக்கு அடுத்த அதிர்ச்சி அவளின் பொருட்கள் அனைத்தும் ஆதர்ஷ் அறைக்கு அடுத்த அறையில் வைப்பதை பார்த்து, என்ன பண்றீங்க நீங்க என்று கோபமாக கத்தியவளை திரும்பி ஏற இறங்க பார்த்த ஆதர்ஷ், கமலா நீங்க கீழே போங்க, இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றதும் கமலா அந்த அறையை விட்டு வெளியேறிவிட்டாள். இப்ப சொல்லு, ஏதோ சொல்லிட்டு இருந்தே என்று காதை குடிந்தபடி கேட்ட ஆதர்ஷனை பார்த்து முடிந்தவரை முறைத்தவள், இப்ப எதுக்கு என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் இந்த ரூம்ல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க என்றவளின் குரலில் ஆனால் அலை அலையாக பெருக்கெடுக்க இழுத்து மூச்சு விட்டபடி அவளை அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்த ஆதர்ஷ், உன் திங்ஸ் எல்லாம் கெஸ்ட் ரூம்ல வைக்க நீ ஒன்னும் இந்த வீட்டு கெஸ்ட் இல்லையே, இந்த வீட்டோட வருங்கால மருமகளாச்சே, அதான் இங்க வச்சேன். அதோட கெஸ்ட் ரூம் கீழே இருக்கிறதுனால நீ ஈஸியா உன் திங்ஸ் எடுத்துட்டு அவுட் ஹவுஸ்க்கு ஓடி போயிடுற, அதான் ஒரு ரூமை மேல மாத்திட்டேன். இனிமே நீ என் பக்கத்துல தான் இருக்கணும் என்றான் அலட்சியமாக. யாரு கேட்டு இப்படி எல்லாம் செய்றீங்க? என்னால இங்க எல்லாம் இருக்க முடியாது, நான் இருக்கவே மாட்டேன் என்று பிடிவாதமாக சொன்னவளை ஒற்றை புருவம் உயர்த்தி அழுத்தமாக பார்த்தவன், நீங்க இருக்கியான்னு நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, நீ இங்கதான் இருக்க போறேன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன் என்று அவள் அருகில் வந்து அவள் கண்களை ஆழ்ந்து பார்த்து, அண்டர்ஸ்டாண்ட் என்று அழுத்தமாக கேட்க அவனின் அந்த பார்வையில் சற்று பயந்தவள், புரிஞ்சது என்றால் உள்ளே சென்ற குரலில், குட் என்று அவள் கன்னத்தில் தட்டியவன், மேரேஜ் வரைக்கும் நீங்க தான் இருக்கணும் என்றதும் அவள் உடனே, அப்போ மேரேஜுக்கு அப்புறம் அவுட் ஹவுஸ் போயிடலாம்ல என்று சட்டென கேட்டுவிட வெடுக்கென்று அவளை திரும்பி பார்த்த ஆதர்ஷனுக்கு அவள் முகபாவனையை பார்த்ததும் சிரிப்பு வந்துவிட சத்தம் போட்டு சிரிக்க தொடங்கினான். நிறுத்தாமல் சிரிக்கும் ஆதர்ஷனை பார்த்து ஒரு கட்டத்தில் அவளுக்கு கோபம் வந்துவிட, இப்ப எதுக்கு லூசு மாதிரி கெக்க பெக்கென சிரிச்சிட்டு இருக்கீங்க என்று இடுப்பில் கை வைத்துக் கொண்டு தன்னை முறைப்பவளை பார்த்தவனுக்கு அவள் சொன்னதன் அர்த்தம் இன்னும் கூட அவளுக்கு புரியவில்லையே என்று நினைத்தவனுக்கு மேலும் சிரிப்புதான் வந்தது. யாரு நான் லூசு என்று அவளை பார்த்து நக்கலாக கேட்க அவள் ஆமாம் என்று தலையாட்டியவள், பின்ன காரணம் இல்லாம இப்படி
சிரிச்சிட்டு இருந்தா வேற என்ன சொல்லுவாங்களா? நானும் இல்ல, இத பாக்குற எல்லாரும் உங்களை லூசுன்னு தான் சொல்லுவாங்க என்றால் வீம்பாக. அடியே, நீ சொன்னத யாராச்சும் கேட்டிருந்தா என்ன இல்லடி ஒன்னதான் லூசுன்னு நினைச்சு இல்ல லூசுன்னு கன்ஃபார்மே பண்ணிடுப்பாங்க என்று அவன் மேலும் சிரிக்க அதில் இன்னும் கடுப்பானவள், இப்ப என்ன லூசுத்தனமா கேட்டுட்டேன்? மேரேஜ் முடிஞ்ச உடனே நான் அவுட் ஹவுஸ் போயிடலாமான்னு தானே கேட்டேன் என்றவள் அந்த வாக்கியத்தை முடிக்கும் முன்னரே அவள் சொன்னதன் அர்த்தம் புரிந்துவிட என்று நுனி நாக்கை கடித்துக் கொண்டவள் கண்கள் சுருங்கும்படி இறுக்கி மூடிக்கொண்டாள். அதை பார்த்து இதனுக்குள் சிரித்த ஆதர்ஷ், இப்ப சொல்லுடி, நம்ம 2 பேர்ல யாரு லூசு என்று அவளை வம்பிழுத்தான். ஒரு கணம் அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் தடுமாறிய தன்வி, இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்? நீங்க என்ன விரும்பியா கல்யாணம் பண்றீங்க? உங்க மனசுலதான் வேற ஆள் இருக்கே. இந்த கல்யாணம் ஜஸ்ட் தாத்தாவுக்காக தானே. அதோட நம்ம 2 பேரு சேர்ந்து இருக்கிறதும் தனித்தனியா இருக்கிறதும் ஒண்ணுதான். அதான் அப்படி கேட்டுட்டேன். இதுக்கு இப்ப என்னவா என்று அவள் முறுக்கிக் கொள்ள, ஆதர்ஷ் இமைக்காமல் அவள் முகத்தையே பார்த்தவன் அவளை நோக்கி மெதுவாக நடந்து வர தன்வி அவன் பார்வையின் வீரியத்தை தாங்க முடியாமல் தலையை குனிந்தபடி பின்பக்கமாக அடிமேல் அடி வைத்து நகர்ந்தவள் ஒரு கட்டத்தில் சுவற்றில் மோதி நின்றாள். அவள் அருகில் வந்த ஆதர்ஷ் அவள் மேல் தன் மூச்சு காற்று படும்படி அவளை நெருங்கி நின்றவன் அவளின் இரு பக்கமும் சுவற்றில் கை வைத்து அவளை தன் கை சிறைக்குள் அடைத்துக் கொண்டு அவள் விழிகளை ஆழ்ந்து பார்த்து கொண்டே, யூ ஆர் ரைட் தன்வி, இந்த கல்யாணம் நார்மல் கல்யாணம் இல்லதான். தாத்தாவுக்காக தான் இந்த கல்யாணம். அதே தாத்தாவுக்காக தான் நானும் சொல்றேன். விரும்பாம இந்த மேரேஜ் நடந்தாலும் என் மனசுல வேற ஆள் இருக்குன்னு நீ சொன்னாலும் நமக்குள்ள ஒன்னும் நடக்க வாய்ப்பில்லைன்னு நீ நினைச்சாலும் என்றபடியே அவள் கண்களை பார்த்தவன், மேரேஜ் முடிஞ்ச பிறகு நீ என்னோட ஏன் ரூம்ல ஏன் கூட தான் இருக்கணும், இருந்தே ஆகணும். பிகாஸ் உனக்கு வேற வழி இல்ல என்றான் அழுத்தமாக. அவன் நெருக்கத்தில் அங்கம் நடுங்க அதிர்ந்து நின்றவள் முகத்தின் முன் விரலால் சொடுக்கு போட்டவன், அப்புறம் ஏதோ சொன்னியே என்ன என்று யோசித்தவன், நீங்க என்ன விரும்பியா கல்யாணம் பண்றீங்கன்னு என்ன மட்டும் கேக்குற? அப்ப நீ என்ன விரும்பித்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போறியா என்று கண்களை சிமிட்டி குறும்பாக கேட்க தன்விக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன என்று அவள் அதிர்ச்சியாக கேட்க, நான் கேட்டது உனக்கு நல்லா கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியும். மறுபடி ஒரே விஷயத்துல என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. பசிக்குது, சீக்கிரம் வந்து சாப்பாடு போடு என்றபடி அவன் சென்றுவிட அவனின் இந்த புதுவிதமான நடத்தையில் பாவம் தன்விதான் தவித்து போனாள். வீரராகவனுக்கு பிறந்த நாள் விழா என்று அவர்களுக்கு நெருங்கிய உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது. தன்வியின் கொஞ்ச நெஞ்ச நிம்மதியை பறிக்கும் அந்த நாளும் வந்தது. விழி 17. அன்றைய மறுநாள் காலை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஆதர்ஷனை அவன் அலைபேசி ஓசை தட்டி எழுப்பியது. பாதி உறக்கத்தில் அலைபேசியை எடுத்து அரை விழிகளில் யார் அழைத்தது என்று பார்த்தவன் கண்கள் திரையில் தெரிந்த பெயரை பார்த்ததும் எண்ணெயில் போட்ட அப்பளமாக முழுதாக விரிந்து கொண்டது. ஒரு கணம் ஆழ்ந்து மூச்செடுத்து தன்னை நிதானித்தவன், செத்த இன்னைக்கு என்ன வச்சு செய்ய போறான் என்று வாய் விட்டு புலம்பியவன் அழைப்பை ஏற்று காதில் வைக்க எதிர்முனையில், அட் லாஸ்ட் நான் சொன்னது நடந்துருச்சுல்ல என்ற ஆலனின் குரலில் அழுத்தி இமைகளை மூடித்திருந்தவன், ஐ வில் எக்ஸ்பிளைன் என்று தனிந்த குரலில் சொல்ல, we are waiting என்றான் ஆலன். இப்ப எங்க இருக்கீங்க என்று கேட்டான். ஏர்லி மார்னிங் பிளைட்ல தான் வந்தோம், ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கோம் என்று 5 நட்சத்திர விடுதியின் பெயரை சொல்ல, இன்னும் ½ an hourல நான் அங்க இருப்பேன் என்றான். நீங்க மட்டும்தான் வருவீங்களா, இல்ல உங்க வருங்கால மனைவியும் உங்க கூட வருவாங்களா என்று வந்த குரலில் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. நீயும் இங்கதான் இருக்கியா என்று கேட்க அந்த குரல், பதில் தெரிஞ்சுட்டு கேள்வி கேட்காத, இப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இல்ல, இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால தன்விய அங்க கூட்டிட்டு வர முடியாது. அவங்க எல்லாரையும் பார்த்தா நம்ம பிளான்ல தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் என்றான் ஆதர்ஷ். பிளான்ல பிரச்சனை வரும்னு யோசிக்கிறியா, இல்ல உங்க 2 பேர் கல்யாணத்துல பிரச்சனை வரும்னு பயப்படுறியா என்று நக்கலாக கேட்க அதில் கடுப்பானவன் பல்லை கடித்துக் கொண்டே, அதெல்லாம் ஒரு மண்ணு பயமும் இல்ல, நான் அங்க வரேன், மிச்சத்தை அங்க வச்சு பேசிக்கலாம் என்றவன் அழைப்பை துண்டித்த அடுத்த நொடி டாமிட் என்றபடி போனை தூக்கி மெத்தையில் மேல் வீசியவன் தலையில் கை வைத்துக் கொண்டான்.
ஆலன், ஒருத்தனை சமாளிக்கிறதே கஷ்டம். இதுல எல்லாரும் மொத்தமா வந்து இறங்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றது என்று தலையை பிடித்துக் கொண்டே என கத்தவும் கதவு தட்டும் ஓசை கேட்கவும் சரியாக இருந்தது. கதவு தட்டும் ஓசையை வைத்தே வந்திருப்பது யார் என்று அறிந்து கொண்டவன் இதழ்களில் தானாக குறுநகை வந்து இணைந்து கொள்ள, மொத்த டென்ஷனையும் ஒருத்தி நினைப்பு இல்லாம பண்ணிடுச்சுடி என்று வாய்க்குள் முணுமுடுத்துக் கொண்டே வரேன் என்றபடி எழுந்து சென்று கதவை திறந்தான். அழகிய பிஸ்தா வண்ண காட்டன் சுடிதாரில் அழகு பொம்மை போல் கண்முன் வந்து நின்றவளை பார்த்தவன் கவலையெல்லாம் அவள் முகத்தை பார்த்த அடுத்த கணம் கடலில் கலந்த மழை துளியாக காணாமல் போயிருந்தது. காஃபி என்று அவள் கத்தும் வரை அவள் முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவன் தேங்க்ஸ் என்றபடி காஃபி கப்பை வாங்கிக் கொண்டான். அவள் அங்கிருந்து நகரப்போக தன்வி என்று அழைத்தான். என்று அவள் திரும்பி பார்க்க, நான் கொஞ்சம் வெளியே போறேன், வர லேட் ஆகும். இன்னைக்கு வீட்டை டெக்கரேட் பண்ண ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கோ என்றவன் சற்று பொறுத்து, ஈவினிங் நான் வந்ததும் நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணலாம். நான் செலக்ட் பண்ற ட்ரெஸ் தான் நீ போடணும், அதே மாதிரி நீ செலக்ட் பண்ற ட்ரெஸ் நான் தான் போடுவேன். டீல் ஓகேவா என்று கண்ணடித்தவனை பார்த்து திகைத்தவள் சரி என்று தலையை ஆட்டியபடி அங்கிருந்து ஓடிவிட, ஒரு குறிஞ்சிரிப்போடு அவளை பார்த்து கொண்டே காஃபியை குடிக்க அவள் நினைவில் கசப்பான காஃபி கூட அவனுக்கு தேனாய் தித்தித்தது. அவள் நினைவிலேயே இருந்தவனுக்கு சட்டென்று ஆலன் நினைவு வர வேகமாக குளித்துவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு புயல் வேகத்தில் அந்த 5 நட்சத்திர விடுதியை அடைந்து ஆலன் சொன்ன அறைக்கு முன் வந்து நின்றான். நின்றவன் ஒரு நிமிடம் மூச்சை இழுத்து வாய் வெளியே உஃப் என்று ஊதியவன், ரிலாக்ஸ்டா, ரிலாக்ஸ், ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் ஓகே ஆயிடும் என்று தனக்கு தானே சமாதானம் சொன்னவன் அழைப்பு மணியை அழுத்திவிட்டு காத்திருந்தான். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு கண்களை அழுத்தி முடித்திருந்தவன் எதிரில் நின்றான் ஆலன். அந்த அறையே அமைதியாக இருந்தது. ஒருவரை ஒருவர் குறுகுருவென பார்த்தபடியே எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க பொறுத்து பொறுத்து பார்த்த ஆலன், சோ ஃபைனலி நான் சொன்னதுதான் நடந்துச்சு என்று நக்கலாக சொல்ல அதில் கடுப்பானவன், லிசன் ஆலன், நான் எதுவும் புதுசா பண்ணல. as for the plan, நாம என்ன டிசைட் பண்ணமோ அதைத்தான் நான் இப்ப செஞ்சிருக்கேன் என்றான் ஆங்கிலத்தில். என் மீசையில் மண் ஒட்டவில்லை என்பது போல். ஓ ஐ சி என்று நக்கலாக சொன்ன ஆலன், ஓகே நம்ம தான் பிளான் போட்டோம், ஐ அக்ரி, பட் என்னென்ன, ஏஞ்சலுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து மேரேஜ் செஞ்சு வச்சுட்டு நீ திரும்பி யூஎஸ் வரணும்னு தானே என்றதும் அவன் ஏதோ சொல்ல வர, வெயிட் வெயிட் என்ற ஆலன், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். ஏஞ்சல் அந்த பையன் கூட மேரேஜுக்கு ஒத்துக்காட்டி நீயே மேரேஜ் பண்ணிக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணோம் தான். தென் யூஎஸ் வந்ததும் ஏஞ்சலுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கலான்னு தான் டிசைட் பண்ணி வச்சிருந்தோம். பட் என்று அழுத்தமாக எதிரில் இருந்தவனை முறைத்த ஆலன், பட் நீ என்ன பண்ணிருக்க மேன், அந்த பையன் அவன் பேர் என்ன என்று யோசிக்க, பிரசன்னா என்று எடுத்துக் கொடுத்தான். அதுவரை அமைதியாக அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த 3ஆம் அவன் ஒருவன். யா பிரசன்னா, அந்த பையன் அவனே ஏஞ்சல விரும்பி மேரேஜ் பண்ண கேட்டிருக்கான். பட் நீ உனக்கும் அவளுக்கும் தான் மேரேஜ்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுருக்க. இதுக்கு என்ன மேன் அர்த்தம் என்றான் முறைப்பாக. ஹே கமான் ஆலன், தன்விதான் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே, அப்புறம் நான் என்ன பண்றது? அவ வேணான்னு சொன்னா நீ அப்படியே விட்டுருவியா? அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு நீயே அவளை மேரேஜ் பண்ணிக்க ரெடி ஆயிட்டல்ல என்று அவன் முகத்தை நேராக பார்த்து கேட்க அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. இங்க பாரு ஆலன், தன்வி தெளிவா சொல்லிட்டா, நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. அதான் வேற வழி இல்லாம நம்ம பிளான் படி அவளை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிச்சேன். அதோட அவளும் இந்த மேரேஜ் தாத்தாவுக்காக தான் தெளிவா இருக்கா என்றவன் அவள் கோவிலில் வைத்து அவனிடம் சொன்ன அனைத்தையும் சொன்னவன். சோ நம்ம பிளான்ல எந்த சேஞ்சும் இருக்காது என்றவன் பார்வை ஆலன் மீது இருந்தாலும் அவன் சொன்ன பதில் என்னவோ ஆலன் அருகில் இருந்த அந்த 3ஆம் அவனுக்கு தான். அவ சொன்னதெல்லாம் ஓகே, அவ உன்னை லவ் பண்ண மாட்டான்னு சொன்ன மாதிரி நீயும் அவளை லவ் பண்ண மாட்டேன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா என்று ஆலன் கேட்க, அதை கேட்டு உள்ளுக்குள் அதிர்ந்தவன் அதை வெளியில் காட்டாமல், வாட் ரபிஷ், நான் போய் லவ் எல்லாம், யூ நோ அபவுட் மீ ரைட், அப்புறம் எப்படி உன்னால இப்படி கேட்க முடியுது என்றவனை கூர்மையாக பார்த்த அந்த 3ஆம் அவன், லெட்ஸ் see, நீ உன் ஸ்டண்ட்ல லாஸ்ட் வரைக்கும் நிக்கிறியான்னு என்றவனுக்கு தெரியும் இவன் நிச்சயம் தன்வியிடம் தலை குப்பிர விழுவான் என்று.
ஓகே, இத பத்தி நீ பேச ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன் என்றபடி எழுந்தவன் அங்கிருந்தவரை பார்த்ததும் டார்லிங் என்றபடி ஓடி சென்று அவரை கட்டிக்கொள்ள அவரின் கைகளும் அவனை அன்போடு அணைத்துக் கொண்டது. நீ வரத இவனுங்க என்கிட்ட சொல்லவே இல்ல என்று திரும்பி பார்த்து அங்கிருந்தவர்களை முறைக்க, உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன் என்றவரை மீண்டும் அணைத்துக் கொண்டவன், ஐ மிஸ் யூ வெரி பேட்லி என்று கொஞ்ச, மீ டூ என்றார் அவரும். தாத்தா எப்படி இருக்காரு என்றவருக்கு, அவருக்கு என்ன சூப்பரா இருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் தான், எப்படி அவரையும் தன்வியையும் கன்வின்ஸ் பண்ணி யுஎஸ்க்கு கூட்டிட்டு வந்துடுறேன் என்றான் உறுதியாக. அவரும் என்றவர், தன்வி எப்படி இருக்கா என்று கேட்க அவள் பெயரை கேட்டதும் அவன் முகம் மலர்ந்து விட்டது. அதை மூவரும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தனர். ஷீ இஸ் ஃபைன் என்றவன் இதழ்களில் அழகிய குறுநகை. கொஞ்ச நேரம் அவர்கள் மூவருடனும் பேசிக் கொண்டிருந்தவன், ஓகே டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், முக்கியமான வேலை இருக்கு என்றவனை பார்த்து, எஸ் எஸ் என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் எடுக்கிறது முக்கியமான வேலை தான் என்று ஆலனை பார்த்து முறைத்தவன், ஐ எம் லீவிங் என்று கடுப்பாக சொன்னவன் விட்டால் போதும் என்று அங்கிருந்து ஓடியிருக்க அவன் ஓடுவதை பார்த்த ஆலன் கண்களோடு அங்கிருந்த இருவர் கண்களும் கலங்கி இருந்தது. ஐ வாண்ட் மை ஆஷ் இன் மை லைஃப், பட் அதுக்காக ஏஞ்சல் லைஃப ரிஸ்க் பண்றேனோன்னு எனக்கு பயமா இருக்கு என்று உள்ளுக்குள் புழுங்கிய ஆலன் மனக்கண்ணில் தன்வியின் குழந்தை முகம் தோன்றி அவனை மேலும் இம்சித்தது. அன்று வீரராகவனின் பிறந்த நாள். ஆதர்ஷனின் வீடை அலங்காரத்தில் ஜொலித்தது. வந்தவர்கள் அனைவரின் பார்வையும் வீட்டின் செல்வ செழிப்பில் அழுத்தமாக படிந்தது. அதோடு அங்கு வந்திருந்த சிலரின் பார்வை கம்பீரமாக வருபவர்களை வரவேற்ற ஆதர்ஷன் மீதும் படிய, எப்படியாவது தங்கள் வீட்டு பெண்ணை அவனுக்கு மனம் முடித்து வைத்துவிட வேண்டும் என்று பெண் பிள்ளை வைத்திருந்தவர்களின் எண்ணமாக இருந்தது. ஆனால் அந்த எண்ணம் எல்லாம் இன்னும் சில நிமிடங்களில் தவிடு பொடி ஆக போகின்றது என்று பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை. கிட்டத்தட்ட வேண்டியவர்கள் அனைவரும் அங்கு வந்திருக்க விழா ஆரம்பமானது. ஆதர்ஷ் வீட்டுக்கு வந்தவர்களை கவனிப்பதில் கருத்தாயிருந்தாலும் அவன் பார்வை முழுவதும் அழகிய இளம் சிவப்பு நிற டிசைனர் புடவையில் தேவதையாக வலம் வந்த தன்வியின் மேலேயேதான் படிந்திருந்தது. பார்த்து பார்த்து கடையையே புரட்டி போட்டு தன்விக்காக ஆதர்ஷன் தேர்ந்தெடுத்த புடவை அது. விலை அதிகம் என்று தன்வி மறுக்க அவன் பார்த்த கண்டன பார்வையில் வாயை கப்பென மூடிக்கொண்டாள் அவள். அவளுக்கு அவன் உடையை தேர்வு செய்ய ஆதர்ஷனுக்கு தன்வி அவனுக்கு பிடித்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷூட்டையே தேர்வு செய்தால் அதை பார்த்த ஆதர்ஷ் இதழ்களில் புன்முறுவல் பூத்தது. தான் தேர்வு செய்த உடையில் அழகு சிலை போல் வலம் வருபவளின் மேல் ஆதர்ஷின் பார்வை அடிக்கடி படிய அவனுக்கோ அதற்கான காரணம் புரியவில்லை. ஏண்டா அவளையே இப்படி பார்த்துட்டு இருக்க என்று மனசாட்சி கேட்ட கேள்விக்கு பாவம் அவனிடம் பதில் இல்லை. அந்த நேரம் பார்த்து ஆலன் கேட்ட, உண்மையா நீ நம்ம பிளானுக்காகத்தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறியா என்ற கேள்வி அவன் காதில் கேட்க, ஆமா, நான் ஒன்னும் விரும்பி அவளை கல்யாணம் பண்ணல, வேற வழி இல்லாம தான் இந்த முடிவு எடுத்தேன். அவதான் சொன்னாலே என்ன தவிர யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு என்று அவன் மனசாட்சியுடன் மல்லுக்கு நிற்க அது திரும்பி கேட்ட, நிஜமா அது மட்டும்தான் காரணமா என்ற கேள்வியில் ஆதர்ஷ் சற்று ஆடித்தான் போனான். அந்த கேள்விக்கு தன்னிடம் பதில் இல்லாத போது அவனும் என்னதான் செய்வான்? அதனால் அமைதியாக இருந்தவனுக்கு இன்னும் சற்று நேரத்தில் அவன் கேள்விக்கான விடை கிடைக்க போவது தெரிந்தால், அந்த நேரம் வீரராகவன், என் பிறந்த நாளுக்கு வந்த எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த நல்ல நாள்ல நான் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன் என்றவர். ஆதர்ஷ் தன்வி இருவரையும் தன் அருகில் அழைத்தார். அனைவரின் கண்களும் வீரராகவன் மற்றும் ஆதர்ஷ் தன்வியையே பார்த்தபடி இருந்தது. வீரராகவன் அனைவரையும் பார்த்தபடி, இன்னைக்கு உங்க எல்லாரையும் என் பிறந்த நாளுக்கு மட்டும் இங்க வர சொல்லல, இன்னைக்கு என்னோட பேரன் ஆதர்ஷனோட கல்யாணத்தை பத்தி சொல்லத்தான் உங்க எல்லாரையும் இங்க கூப்பிட்டிருக்கேன் என்று சொல்ல அந்த இடமே பரபரப்பானது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என் பேரனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இன்னைக்கு இங்க உங்க முன்னாடி அவன் கல்யாணத்தை நிச்சயம் செய்ய போறேன் என்றவர் தன்வியை அருகில் அழைத்து ஆதர்ஷ் பக்கத்தில் நிற்க வைத்தார். ஆதர்ஷனுக்கும் என் பேத்தி தன்விக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் என்று சொல்ல அந்த இடத்தில் சலசலப்பு. எப்படியாவது தங்கள் வீட்டு பெண்ணிற்கு ஆதர்ஷை மனம் முடிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தவர் எண்ணங்களில் ஒரு வண்டி மண்ணை அள்ளி கொட்டியிருந்தார் வீரராகவன். ஆதர்ஷ் தன்வியின் குணம் தெரிந்த நல்ல உள்ளங்கள் மனதார அவர்கள் இருவரையும் வாழ்த்திவிட்டு செல்ல, தன்வியுடன் வேலை செய்யும் சிலர் அவளுக்கு கிடைத்த இந்த வசதியான வாழ்க்கையை நினைத்து
அவளை வாய்க்கு வந்தபடி கரித்து கொட்டிக் கொண்டிருந்தனர். இது எதர்ச்சியாக அந்த பக்கம் சென்ற தன்வியின் காதில் அவர்கள் பேசியது தெளிவாக விழுந்தது. பாத்தியாடி, நான் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எப்படியோ தாத்தா பேரன் 2 பேரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்ப கல்யாணம் வர வந்துட்டா என்று ஒருத்தி சொல்ல, ஆமாடி, ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு ஆதர்ஷ் சார் மேல கண்ணுதான். அதான் வீட்டுல அவர் கூட இருக்கிறது பத்தாதுன்னு அவர் எப்படியாவது மயக்கிடணும்னு தான் அவர் ஆபீஸ்லயே வேலைக்கு சேர்ந்திருக்கா என்றாள் அடுத்தவள். எப்படியோ நினைச்ச மாதிரியே அவரை மயக்கி கல்யாணமும் பண்ணிக்க போறா. இனி இந்த வீடு, ஆபீஸ், சொத்து சொகம் எல்லாம் அவளுக்கு தான். பிளான் போட்டு அழகா ஆதர்ஷ் சார கவுத்துட்டா என்று நாக்கில் நரம்பில்லாமல் சிலர் பேசுவதை கேட்ட தன்விக்கு இந்த உலகமே ஒரு கணம் வெறுத்து விட்டது. சி, இவ்வளவுதானா மனிதர்கள் என்று தோன்றியது அவளுக்கு. ஒருவரை பற்றி எதுவும் தெரியாமல் எப்படி இப்படியெல்லாம் தவறாக பேச முடிகிறது என்று மனம் கசந்தவளுக்கு அந்த நொடி ஒருவேளை ஆதர்ஷனும் தான் பணத்திற்காகத்தான் அவனை திருமணம் செய்ய பிடிவாதம் பிடித்ததாக நினைத்திருப்பானோ என்று நினைக்கும் போதே அவள் நெஞ்சம் பதறியது. அவன் அப்படியெல்லாம் தவறாக தன்னை நினைக்க மாட்டான் என்று அவள் உள் மனதுக்கு தெரிந்தாலும் கொஞ்ச நாட்களாக ஆதர்ஷ் காட்டிய ஒதுக்கத்தில் ஏற்கனவே மனம் துவண்டு இருந்தவளுக்கு எங்கு ஆதர்ஷனும் தன்னை இப்படித்தான் நினைத்திருப்பாளோ என்று நினைத்த கணம் அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்க கதற துடித்த தன் வாயை கையால் இருக்க மூடிக்கொண்டவள் அப்படியே தன் அறையை நோக்கி ஓடினாள். அவர்கள் பேசியதை தன்வி மட்டுமல்ல ஆதர்ஷனும் கேட்டுவிட அடுத்த நொடி தன்வியை தவறாக பேசியவர்களை ஆட்களை வைத்து வீட்டை விட்டு வெளியே துரத்தியவன் உடனே தன்வி அறையை நோக்கி விரைந்தான். விழி 18. தன் அறைக்குள் ஓடி வந்த தன்வி ஜன்னல் கம்பியை இறுக்கி பிடித்துக் கொண்டு நிற்க மனம் ரணமாக வலித்தது. கண்ணீரை தவிர தனக்கு துணை ஏதும் இல்லை என்று நினைத்தவள் எங்கு சத்தம் வெளியே கேட்டுவிடுமோ என்ற பயத்தில் வாயை மூடி கதறி அழுது கொண்டிருந்தாள். அந்த நேரம் படார் என்று கதவு திறக்கும் ஓசை கேட்டு சட்டென திரும்பி பார்க்க அங்கு கதவின் பிடியை கையில் பிடித்தபடி பதட்டமாக நின்று கொண்டிருந்தான் ஆதர்ஷ். ஆதர்ஷனை பார்த்து அடுத்த நொடி எதை பற்றியும் யோசிக்காமல் தாயை கண்ட கன்றாக ஆது என்று கத்தியபடியே ஓடி சென்றவள் அவனை இறுக கட்டிக்கொண்டு அவன் நெஞ்சில் முகம் புதைத்துக் கொண்டு கதறி அழ அவன் அவள் முதுகை ஆதரவாக வருடியபடி நின்றான். கீழே அவங்க சொன்னது நான் பணத்துக்காகத்தான் உங்களை கல்யாணம் பண்றேன்னு என்று விசும்பியவள், நீங்களும் என்ன அப்படித்தான் நினைக்கிறீங்களா? உங்க பணத்துக்கு தான் என்றவள் அந்த வார்த்தைகளை முழுவதும் முடிக்க முடியாமல் தவிர்த்து நிற்க அவள் நின்ற கோலம் கண்டு ஆதர்ஷனுக்கு கண்கள் கலங்கிவிட்டது. தன் மார்பில் முகம் புதைத்திருந்தவள் கண்ணம் தொட்டு மெல்ல அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்களை ஆழ்ந்து பார்த்து கொண்டே, ஆதர்ஷ் உன்னை தப்பா நினைப்பான்னு உனக்கு தோணுதா தன்வி என்று கலங்கிய குரலில் கேட்க அவன் கண்களை ஆழ்ந்து பார்த்தவள் இல்லை என்று தலையாட்டினாள். யார் வேணும்னா என்ன வேணும்னாலும் சொல்லட்டுண்டி, ஆனா உன் ஆதர்ஷனுக்கு உன்னை சேர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் நீ யாருன்னு. அது போதும் உனக்கு, மத்த யார பத்தியும் நீ கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல என்று அவள் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை தன் விரல் கொண்டு சுண்டி விட்டவன், அவங்களுக்கு என்னடி தெரியும் என் தன்வி பத்தி? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த கல்யாணம் நடந்தா தன் வாழ்க்கையே போயிடும்னு தெரிஞ்சும் தாத்தாவுக்காக உன் ஆதர்ஷனுக்காக நீ வளர்ந்த இந்த குடும்பத்துக்காக எதுக்கும் துணிஞ்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னியடி. யாருக்கு வரும் இந்த மனசு? நீ பணத்துக்கு ஆசைப்படும் பொண்ணா இருந்தா இந்த பிரசன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்க கேட்டதும் நீ சரின்னு சொல்லிருக்கணுமே. ஆனா அப்படி பண்ணலையே. என் தன்வி இந்த பணம், சொத்து, லக்ஸரி லைஃப் பத்தி எல்லாம் யோசிக்க கூட தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என் தன்வி ஏஞ்சல், பூமியில விழாத மழை துளி மாதிரி பரிசுத்தமானவ என் தன்வி என்றவன் வார்த்தைகள் அவள் மனதில் இருந்த அச்சத்தை அடியோடு அழித்துவிட கண்கள் கலங்க அவனை பார்த்தவள் மீண்டும் அவனை இறுக கட்டி கொண்டாள். இந்த முறை அவனும் அவளை அணைத்து கொண்டவன் அவள் முகத்தை தன் நெஞ்சோடு அழுத்தி கொண்டான். அந்த கணம் அவளின் ஆனந்த கண்ணீர் துளிகள் அவன் சட்டையிலும் அவள் அழகு முகம் அவன் இதயத்திலும் நிரந்தரமாக ஒட்டி கொண்டது. இதுவரை தன்வி மேல் சில நாட்களாக தனக்கு ஏற்படும் உணர்வுக்கு என்ன பெயர் என்று புரியாமல் தவித்தவனுக்கு இந்த நொடி அதற்கான விடையும் கிடைத்துவிட்டது. அந்த நொடி அவன் மனது வேறு யாரையும் பற்றி யோசிக்க தயாராக இல்லை.
அந்த கணம் அவன் மனதோடு சேர்ந்து அவன் எண்ணம் முழுவதிலும் நிறைந்திருந்தவள் தன்வி 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 ஒருத்தி மட்டுமே. இந்த உணர்வு இந்த உலகில் இவள் ஒருத்தியை தவிர வேறு யாரிடமும் தனக்கு ஏற்படாது என்று உணர்ந்து கொண்டான் அவன். இவள் ஒருத்தியால் மட்டுமே தன்னை உள்ளும் புறமும் கட்டியாள முடியும். இவள் ஒருத்தியிடம் மட்டுமே தன்னுடைய மெல்லிய உணர்வுகள் வெளிப்படும். இவள் என்னவள், எனக்கு மட்டுமே சொந்தம் என்ற உண்மை அவனுக்கு தெளிவாக புரிந்தது. மனம் தெளிவு பெற அந்த தெளிவு ஆதர்ஷன் முகத்தில் ஒரு நிறைவான புன்னகையை கொடுக்க அவளை இன்னும் இன்னும் தன்னோடு இறுக்கிக் கொண்டான். சில நொடிகள் அவள் மனவழி தீர அவளை கொஞ்சம் அளவிட்டவன். போதும் தன்வி, இன்னைக்கு நீ அழுதுதான் லாஸ்ட். இனி ஒரு முறை கண்டவங்க பேச்சை கேட்டுட்டு ஒரு சொட்டு கண்ணீர் கூட உன் கண்ணுல இருந்து வரக்கூடாது. யார் எதுவும் பேசினா என்ன பத்தி, என் குணம் பத்தி, என் புருஷனுக்கு குடும்பத்துக்கு தெரியும். அது போதும் எனக்கு. என் கேரக்டரை ஜட்ஜ் பண்ற தகுதி உங்களுக்கு இல்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லணும், ஓகே என்று அழுத்தமாக கேட்க அவன் நெஞ்சில் சாய்ந்தபடியே அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள் கலங்கிய விழிகளோடு என்றவளுக்கு அப்போதுதான் அவன் புருஷன் என்று சொன்னது மண்டையில் உரைத்தது. அவள் நிலை தெரியாத ஆதர்ஷ். அவனை அதிர்ந்து பார்த்தவள் நெற்றியில் குட் கேர்ள் என்றபடி அவள் உச்சந்தலையில் மென்மையாக தன் இதழ்களை பதிக்க அவளின் அதிர்ந்த விழிகள் அவன் முத்தத்தில் மேலும் பெரிதாக விரிந்து கொண்டது. அவன் முகத்தையே இமைக்காமல் பார்த்தால் அவனின் தேவதை. அதை பார்த்து இதழுக்குள் சிரித்தவன். ஆஃப்டர் ஆல் நெத்தியில கிஸ் பண்ணதுக்கே இந்த மொழி முழிக்கிறா. இன்கேஸ் நான் லிப்லாக் பண்ணியிருந்தா அவ்வளவுதான் போலையே, கண்ணு மொழி ரெண்டும் வெளியே வந்து விழுந்திருக்கும் என்று தனக்குள் நினைத்தவனுக்கு அவன் எண்ணம் செல்லும் பாதையை நினைத்து உள்ளம் இனிமையாக அதிர்ந்தது. காட் டேய், என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க நீ? உன் தாட்ஸ் எல்லாம் கண்டபடி ஓடிட்டு இருக்கு. கண்ட்ரோல் கண்ட்ரோல் என்று சற்று சத்தமாக அவன் புலம்ப, என்னாச்சு என்று கேட்ட தன்வியின் குரலில் தான் அவள் இன்னும் தன் நெஞ்சில் சாய்ந்திருப்பதை உணர்ந்தவன். ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் ஏதோ தாட்ஸ், லீவ் இட் என்றவன். சரி, நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே வா, நான் கீழே போய் பார்ட்டியை கவனிக்கிறேன் என்று நகர்ந்தவனின் அழகாய் டக்கின் பண்ணியிருந்த சட்டையை பிடித்து இழுத்தாள் தன்வி. ஆதர்ஷ் திரும்பி அவளையும் தன் சட்டையை நுனி விரலில் பிடித்து கொண்டிருந்த அவள் கை விரலையும் பார்த்தவனுக்கு தந்தை தன்னை விட்டு விலகும் போது அவர் சட்டையை பிடித்து இழுத்து போகாதே என்பது போல் பார்க்கும் குழந்தையின் நினைவுதான் வந்தது. அப்படியே அவளை அள்ளி அணைத்துக் கொள்ள துடித்த கைகளை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டவன். என்னடா என்றான் மென்மையாக. கீழே அவங்கெல்லாம் இருப்பாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்று தவிப்பாக சொன்னவள் கன்னத்தை தன் இரு கைகளாலும் தாங்கி பிடித்து அவள் விழிகளோடு தன் விழிகளை கலக்க விட்டவன். அவங்க யாரும் இப்ப இங்க இல்ல. என் தன்விய தப்பா பேசிட்டு அவ வீட்லயே அவங்க இருக்க முடியுமா? அவங்களெல்லாம் அப்பவே வெளியே அனுப்பிட்டேன் என்றவன் சற்று நிறுத்தி, இப்ப அவங்கள நான் அனுப்பிட்டேன் தன்வி, பட் இந்த இன்சிடென்ட் லாஸ்ட் இல்ல. இனி நீ உன் லைஃப்ல இந்த மாதிரி பலரை மீட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நேரம் அவங்க பேசினதை பத்தி கேர் பண்ணிக்காம அந்த மாதிரி ஆளுங்களை இக்னோர் பண்ணிக்கிட்டு முன்ன போகணும். இட்ஸ் யுவர் லைஃப் அண்ட் யுவர் ரூல்ஸ், ஓகே என்றவன் கண்களை ஆழ்ந்து பார்த்தவள் மனதில் முதல் சலனம். இத்தனை நாட்கள் இல்லாமல் முதல் முறையாய் ஆதர்ஷன் பார்வையிலும் அவனின் தொடுகையிலும் அவள் உள்ளம் தடுமாற தொடங்கியது. ஏன் இந்த மாற்றம் என்று யோசிக்க கூட அவளுக்கு பயமாக இருந்தது. ஆலன் பற்றி நன்கு தெரிந்த பிறகு தனக்குள் இப்படி ஒரு தடுமாற்றம் வருவது முற்றிலும் தவறு என்று அவள் மனசாட்சி எச்சரிக்க மெல்ல ஆதர்ஷனை விட்டு விலகி வந்தவள் தலையை குனிந்தபடி, நீங்க போங்க சார், நான் கொஞ்ச நேரத்துல கீழே வரேன் என்றவளின் சார் என்ற அழைப்பை அவள் மனதின் தடுமாற்றத்தை அவனுக்கு உணர்த்த அழுத்தமாக தன் தலைமுடியை கோதிக்கொண்டவன், இதை பத்தி பேச இது சரியான டைம் இல்ல. இப்ப இவளுக்கு எதுவும் தெரியக்கூடாது. முதல்ல மேரேஜ் நடக்கட்டும், மத்ததையெல்லாம் அப்புறம் பார்ப்போம் என்று தனக்குள் நினைத்தவன். சரிடி, சீக்கிரம் வா என்று விட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். கீழே வந்த ஆதர்ஷின் முகத்தை வைத்தே ஏதோ சரியில்லை என்று உணர்ந்த வீரராகவன் பேரனிடம் விசாரிக்க அவரிடம் நடந்ததை சொன்ன ஆதர்ஷின் கை முஷ்டிகள் இறுகியது. வாட் நான்சென்ஸ், எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என் பேத்திய பத்தி தப்பா பேசியிருப்பாங்க என்று பல்லை கடித்த தாத்தா, இப்ப தன்வி எப்படி பாருக்கா என்று கேட்டார். இப்ப அவ ஓகே தாத்தா, ரொம்ப அழுதுட்டே இருந்தா, அதான் கொஞ்சம் ரூம்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடுவான். அதுக்கு முன்ன நான் உங்ககிட்ட பேசணும் தாத்தா
கொஞ்சம் தனியா வாங்க என்றவன் அவரை கொஞ்சம் தள்ளி அழைத்து சென்றான். சொல்லு ஆதர்ஷ், என்ன விஷயம் என்றார் தாத்தா. உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நான் யுஎஸ்ல இருந்த டைம் இங்க சிலர் தன்வியை பத்தி தப்பா பேசி அதுல தன்வி மனசு வருத்தப்பட்டு நீங்க அவளுக்கு கொடுத்த 25% ஷேரை நம்ம கிட்டே திருப்பி கொடுத்துட்டா. இப்ப இன்னைக்கு மறுபடியும் நம்ம இருக்கும்போது சிலர் அவளை தப்பா பேசியிருக்காங்க. நம்ம இருக்கும் போதே இப்படின்னா மத்த நேரம் யார் யாரு என்னென்ன பேசி அவன் மனசை காயப்படுத்துவாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க என்ற ஆதர்ஷன் வார்த்தையில் இருந்த உண்மை வீரராகவனுக்கு நன்றாக புரிந்தது. ஆமா ஆதர்ஷ், இப்ப யாரோ பேசினதுக்கு ஷேர் வேண்டான்னு சொன்ன மாதிரி இனி எவனாவது ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டா என்னடா பண்றது? கல்யாணம் வேணான்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா நம்மளை விட்டு தூரமா எங்கேயாவது போயிட்டா என்னடா பண்றது? எனக்கு நல்லா தெரியும் தன்விக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னா. அவளுக்கு நீ எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அவளோட தன்மானமும் சுய கௌரவமும் அவளுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னொரு முறை நடந்தா அவ இந்த வீட்டை விட்டு போக கூட தயங்க மாட்டா என்றவருக்கு எங்கு தன் பேத்தி தன்னை விட்டு எங்கும் போய் விடுவாளோ என்று உள்ளம் பதைத்தது. எஸ் தாத்தா, நீங்க சொல்றது 100% உண்மை. அவளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நடக்க சான்ஸ் இருக்கு. சோ இனி இப்படி நடக்காம இருக்க நாம ஏதாவது செஞ்சாகணும் என்றான் ஆதர்ஷ். கரெக்ட் ஆதர்ஷ், என் பேத்தி மனசு வருத்தப்படக்கூடாது. அதுக்கு நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே என்றார் தாத்தா. குட் தாத்தா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. மார்னிங் நீங்க என்கிட்ட மேரேஜ் டேட் பத்தி சொன்னீங்க தானே? அதுல நெக்ஸ்ட் மந்த் ஒரு டேட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கே எங்க 2 பேருக்கும் மேரேஜ்னு இப்பவே அனௌன்ஸ் பண்ணிடுங்க. கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா எல்லாம் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரை சிம்பிளா பண்ணுவோம். நமக்கும் தன்விக்கும் பொதுவான நெருங்கின ஆளுங்களை மட்டும் கூப்பிடுவோம். தென் அப்புறம் ஒரு நாள் எல்லாரையும் இன்வைட் பண்ணி கிராண்டா ரிசப்ஷன் வச்சுக்கலாம். அப்பதான் நம்ம இந்த தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியும். இதுதான் தன்விக்கும் நல்லது என்று சொல்ல அது வீரராகவனுக்கும் சரி என்று பட்டது. ஆமா ஆதர்ஷ், நீ சொல்றதுதான் கரெக்ட். ஆளுங்க கூட கூட ப்ராப்ளம்ஸ் தான் அதிகம் ஆகும். சோ நமக்கு முக்கியமான ஆளுங்களை மட்டும் கூப்பிட்டா போதும் என்றவர் ஒரு கணம் நிறுத்தி ஆதர்ஷன் முகத்தை தவிப்பாக பார்த்தார். அவர் பார்வையின் அர்த்தத்தை நன்கு புரிந்து கொண்ட ஆதர்ஷ், நீங்க ஆசைப்படுற மாதிரி நமக்கு வேண்டிய எல்லாரும் வருவாங்க தாத்தா என்றவனை நிமிர்ந்து பார்த்தவர் தன்வி கிட்ட இது பத்தி என்று இழுக்க இடவளமாக இல்லை என்று தலையாட்டிய ஆதர்ஷன், இல்ல தாத்தா, அவளுக்கு இப்ப எதுவும் தெரிய வேண்டாம். நேரம் வரும்போது நானே அவகிட்ட சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் எதுவும் சொல்ல வேண்டாம் என்றவனை புரியாமல் பார்த்தவர், எதுக்காக இப்படி சொல்ற ஆதர்ஷ்? அவளும் இந்த வீட்டு பொண்ணுதானே, தெரிஞ்சுக்கிட்டா என்ன தப்பு? இன்ஃபேக்ட் இதுவே ரொம்ப லேட்டு. நம்ம அவகிட்ட எப்பவோ இதெல்லாம் சொல்லி இருக்கணும் என்றவரை சலிப்பாக பார்த்த ஆதர்ஷ், இவ்வளோ நாள் எதுவும் அவளுக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான் இந்த கல்யாணமே நடக்குது. அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது எனக்கும் அவளுக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்குது தாத்தா. அப்புறம் எங்க பிளான் மொத்தமும் ஊத்திக்கும் என்று மனதுக்குள் நினைத்தவன், பிளீஸ் தாத்தா, நான் சொல்றத கேளுங்க. இப்போதைக்கு அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அவளுக்கு எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும். அதை என்கிட்ட விட்டுருங்க. இப்போ உள்ள வந்து எங்க மேரேஜ் டேட்டை எல்லாருக்கும் சொல்லுங்க என்றவன் வீரராகவனை உள்ளே அழைத்து சென்றான். சிறிது நேரம் ரூமில் அமர்ந்திருந்தவள் மனம் ஓரளவு சமநிலை அடைந்திருக்க முகத்தை கழுவி வாடி இருந்த முகத்தில் லேசாக மேக்கப் போட்டவள் தன்னை ஒரு முறை கண்ணாடியில் பார்த்தாள். கண்ணாடியில் தெரிந்த தன் பிம்பத்தின் நெற்றியை பார்த்தவளுக்கு சற்று முன் ஆதர்ஷ் கொடுத்த முத்தம் நினைவுக்கு வர அவள் உடலில் லேசான அதிர்வலைகள். அதன் விளைவு அவள் கன்னத்தில் தெரிய சிவந்திருந்த கன்னத்தை வருடிவிட்டவள் மனக்கண்ணில் ஒரு நொடி ஆலன் முகம் வந்து போக சற்றென்று அவள் மொத்த உணர்வுகளும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது. ஸ்டாப் திஸ் தன்வி, இது சரியில்லை. எல்லாம் தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி உன் மனச அலைய விடுறது தப்பு. அன்னைக்கு கோயில்ல பெரிய இவ மாதிரி உங்களை லவ் பண்ண மாட்டேன்னு உறுதியா சொன்னியே, இப்ப எங்க போச்சு அந்த உறுதி? அந்த கல்யாணம் தாத்தாவுக்காக, ஆதர்ஷ் மரியாதைக்காக மட்டும்தான். அதை தாண்டி எதுவும் இல்ல. ஆது லைஃப்ல எப்பவும் நீ வர முடியாது. அதுக்கு ஊசி மொன அளவு கூட வாய்ப்பு இல்லைன்னு உனக்கு தெரியும் இல்ல? கண்டதையும் யோசிக்காம மனசு கண்ட்ரோல்லவை என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டவள் தலையை உலுக்கி தன்னை சமன் செய்து கொண்டு கீழே வந்தாள்.